ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமனா டியூட்டி. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஈவில் கிராண்ட் ஃபாதர் அந்த கேமில் தான் கைஸ் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், எப்படியோ உள்ள வந்தாச்சு. யார் அது? என் ஃபோட்டோ மாதிரியே இருக்கு. அடா பாவி, என் ஃபோட்டோ மேலே தான் டீ ஊற்றி வச்சிருக்காங்க. கழட்டு பையடே தாத்தா, அவனுக்கு வேறு வேலை இல்லையாடா. என் ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது. என் மூஞ்சிலே கோலை விட்டு வச்சிருக்குல்ல. நீ கூட என்ன பண்ணுறப்பட்றா, உன் சொட்டை வேலை நீ எகிரி குதிச்சு. என்னடா ஒன்றுமே ஆகலை. ஓகேங்க, இவன் தூங்கிட்டு இருக்கான் தாத்தா. எப்படியோ என்னடா இது டிவி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன டிவி எல்லாவோ ஓடிட்டு இருக்கு டிவியில். சரி ஓகே ரைட்டுங்க, நம்ம அப்படியே மெதுவாக போவோம். இல்லை நம்மளை பிடிச்சி கடிச்சு தின்னு போடுவாங்க இருக்கு. என்னடா இது புதுசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, தாத்தா ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருக்காராட்டு இருக்கு. அது எடுத்து இங்கே மாட்டி வச்சிருக்காரு. ஆதி காலத்தில் வாங்கின அவார்டு. தாத்தா தாத்தா தை தாத்தா வீட்டில் நெய். என்னடா இது புதுசாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, தாத்தா லைப்ரரிலாம் இருக்கு. புக்கு இவ்வளோ புக்கு படிப்பாரா ஃபர்ஸ்ட் தாத்தா என்னன்னு தெரியல. என்னடா பின்னாடி சத்தம். ஐயோ தாத்தா என்ன விட்டுருக்க. ஏன் தாத்தா நான் துரத்துட்டு வரீங்க ப்ளீஸ் தாத்தா. ஐயோ தாத்தா, அங்கே தண்ணிலாம் இருக்கு, பார்த்து நடத்துவாயா. கீழே உழுது மண்டே கிண்டே உடச்சிக்கு போறா. அப்புறம் உன் பேரன் எவனும் பார்க்க மாட்டாங்க. அப்போ அடி அப்படியே வந்துட்டு ஓலை போட்டு, ஐயா ராசா தம்பி நான் கூட்டிட்டு பாப்பா. தாத்தாவால நடக்க முடியல. நடக்க முடியலன்னா ஒரே படுத்துட்டு தூங்க வேண்டியதுதானே. ஐயா என்ன துரத்திட்டு வந்தா. உனக்கு இதெல்லாம் வேணும், அங்கேயே உக்காரணும் மொழி. சரி ஓகேங்க, என்னது இது புதுசாக இருக்குது, ஏதோ பச்சை கலரில். சரி ஓகேங்க, இது மேலே தான் போடும். பார்த்து கொஞ்சம் உஷாராக போனோம். கீழே வேறு எரிமலையாக இருக்குங்க. அப்புறம் நாம் வெந்து போயிடுவோம். ஓகே, எப்படியும் இந்த பச்சை கலரை தாண்டி வந்தாச்சு. இப்போ ஐயோ சொல்ல அதுக்குள்ள லேசரா என்ன லேசரானான்னு தெரியல. அப்படியாட்டு தான் இருக்கு. சரி ஓகேங்க, இதை தாண்டி போக வேண்டியதான் கரெக்டாக. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி போடா. ஓகே வந்தாச்சுங்க. இப்போ ஏதோ மேலே பச்சை கலர் தொங்கிட்டுருக்காங்களே, என்னன்னு தெரியல. இது வேற இந்த பக்கம் அந்த பக்கம் வேற போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுலேயே அப்படியே எஸ் ஆயிட வேண்டியதான். ஓகே, இது இப்படி போகிறப்ப நம்ம கரெக்டாக அப்படி எஸ் ஆயிருனுங்க. ஓகேங்க, யாரா அது? எங்க அந்த தாத்தா மாதிரியா இருக்கே. ஆமாங்க, அந்த தாத்தாவே தான். அங்கடா பண்ணியிருக்கான்னு தெரியல. ஐயோ எங்க உடச்சிட்டு செவுத்த உடச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காருங்க உள்ள. இந்த முறை மாட்டாமல் போயிடணும். பல்லு பாருங்க அந்த சைஸ் இருக்கும். ஒரு கண்ணு பெருசாக இருக்குது, ஒரு கண்ணு சின்னதாக இருக்குங்க. ஐயோ நம்மளதான் பார்க்குறாரான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். ஐயோ என்னதான் பார்க்குறாரு. என்ன தாத்தா வீட்டில் வாத்து பிரியாணியா சாப்பிட்டியா இல்லையா? இங்கே பாரு பல்லுல கறி மாட்டின்னு இருக்கு, பார்த்துக்க தாத்தா பார்த்து. ஓகே, ஏதோ ஒரு ஓலை போட்டு அப்படின்னு மெதுவாக போயிட வேண்டியதான். ஐயோ இது வேறு மூவ் ஆகுது போக வேண்டிய நேரத்தில். சரி ஓகேங்க, அது ஸ்டாப் ஆகிடுச்சு. எப்படி நம்ம கரெக்டாக வந்துட்டோம். ஓகே, இதோ கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு ஓகே வந்தாச்சு. தாத்தா எங்கே இருக்காரு? அப்போ பாட்டி எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை பாட்டிக்கு தாத்தாவுக்கு சண்டையாக இருக்குமா என்னன்னு தெரியலிங்க. ஒருவேளை அதனால கூட தாத்தா அடித்து முடிக்கிட்டுக்குவார் பாட்டியை. சரி என்னவோ, சரி விட்டுக்கு. அடுத்தவங்க ஃபேமிலி மேட்டர் நமக்கு நாத்துக்கு. நாம் இந்த வீட்டை விட்டு எப்படியே எஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஓகே, எப்படியோ இதை தாண்டி வந்தாச்சு. ஐயோ என்னடா இது புதுசாக இருக்கு, என்னன்னே தெரியல. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம மண்டே உடச்சி போட்டதுக்கோ எப்படி நம்ம கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டுங்க. ஐயோ இன்னொன்று வருது எங்களா பார்த்து. ஐயோ எப்படி அங்கேயே நின்று போச்சுங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இது நம்மளை போட்டு தள்ளிட்டு இருந்துக்கோம். நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா பல் செட்டு இருக்குது. தாத்தாவோட பல் செட்டு எத்தனை 4 பல் செட்டு இருக்குங்க. தாத்தா மாற்றி போட்டுப்பாரு. இங்கே பாருங்க, தாத்தாவுக்கு பல்லு இல்லை, 2 பல்லு மட்டும் தான் இருக்கு. எங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த பல் செட்டெல்லாம் எடுத்து மாட்டிட்டு போவார் தாத்தா. தாத்தா வர்றாரு, வீடியோ தர்ற போடுறாரு அப்படின்ட்டு ஒரு பாட்டை போட்டுன்னு போவாருங்க. இங்கே பார்த்தீங்களா படுத்துனுங்கிற போசா பாடுறா. ஏ தாத்தா வடக்கா, என்ன தாத்தா சாப்பிட்டீங்களா இல்லையா? ஒரே மயக்கமா ஒண்டா மயக்க மாட்டேன் இருக்கு. சரி ஓகேங்க, தாத்தா தூக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அப்படியே தாத்தாக்கு தெரியாமல் எஸ் ஆகி போயிட தான். இங்கே பாரு, தாத்தாவோட ஷர்ட்டு சாக்ஸு என்னென்னவோ போட்டு வச்சிருக்காரு தாத்தா. தாத்தா இப்படி தான் காய வைக்க வர்றாரு துணியெல்லாம். சரி ஓகேங்க, அப்படியே டச் ஆகாத நாம் போயிடணும். கொஞ்சம் டச் ஆனாலும் அப்புறம் துணி சவுண்டு வந்துச்சுன்னா தாத்தா சரக்குன்னு எழுந்து வந்துடுவார். தாத்தா இங்கே பாருக்கா, தாத்தா இங்கே பாருக்கா, தம்பி மேலே இருக்கா, தம்பிட்டு இருப்பாரு, பேராண்டி மேலே இருக்கா, எங்கே பாரு தாத்தா. தாத்தா கண்டு தெரிதா இல்லையா? ஒரு கண்டு பெருசாக ஒரு கண்டு சிறுசாக இருக்கு. அப்போ கூட தெரியலையா தாத்தாக்கு? அப்போ கூட கொஞ்சம் வீக்குங்க. சரி ஓகே, நாம் அப்படியே போவோம். பாட்டியே அடிச்சு முடிக்கிட்டு தாத்தா எங்க பாட்டி ஆளேவே காடா. ஆஹா சரி தூங்கு. நான் அப்படியே வீட்டை விட்டு தப்பிச்சு போறேன் தாத்தா, வெளியே போயிட்டேன். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு லெட்டரை ஒன்று எழுதி போயிட்டு போடுறேன், படிச்சு பாருங்க தாத்தா. ஓகேவா? சரி ஓகேங்க. தாத்தாக்கு காது கிடைச்சாரு தெரியல. சரி ஓகே, இப்போ இந்த லிவரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இது மேலே ஜம்ப் பண்ணி போடுங்க, நமக்கான வழி வந்துருச்சு. சரி ஓகே, அப்படி லாஸ்ட் ஒன்று. ஓகேங்க,
இதை மட்டும் ஜப்பட்டா பிடிச்சி ஓகே. இப்போ வந்து இது நடா ஜிப்லைனா, இப்போ ஜிப்லைனில் போக போகிறேன் ஹீரோ மாதிரி. அப்பா அடி கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம். அப்பா எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அப்பா முன்னாடி என்ன முட்டு சேவர் இருந்து லப்புன்னு அடிச்சுன்னு மண்டே கிண்டே உடச்சிக்கூடாதுல்ல. சரி ஓகேங்க. இப்போ இதுமாரி தாண்டி போனோம். அப்பா ஏதோ தாண்டி கரெக்டாக வந்தாச்சுங்க. இப்போ நான் பண்ணேன்னு தெரியல, ஏதோ பிளாங்க் இருக்குது. ஓகே இதை தான் எடுத்து இப்போ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரே ஒரு பிளாங்க் மட்டும் போகுதுங்க. இது ஒன்று வச்சு அப்படியே மாற்றி அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த பக்கம் வச்சு அப்படியே கரெக்டாக நம்ம போவோம். நாங்களாம் யார், நாங்களாம் தில்லாலங்கடிடா. சரி ஓகேங்க. நம்ம பின்னாடி தாத்தா துவச்சிட்டு வந்தாலும் இந்த இடத்துல அவரால் வரவே முடியாது. ஏன்னா அவர் கோல் ஊனின்னு தான் வராரு. அப்பாரம் இதில் கீழே உளுந்து மண்டையை போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த இடத்துக்குலாம் தாத்தாலாம் வரவே முடியாதுங்க. அந்த தைரியத்தில் நம்ம அப்படியே போகலாங்க. சரி ஓகே, இதுவும் தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து இது மேலே கரெக்டாக போகணுமே. இப்படி போட முடியுமா? ஓகே போட்டாச்சு. ஐயோ நான் எந்த ஆட்டம் ஆடுது. ஓகேங்க, அப்படி கீழே உக்காந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அப்படியே மாறி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஐயோ ரொம்ப ஹைட்டாக வேறு போகுமே. இது வேற கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். தாத்தா வர்றாரு, தாத்தா வர்றாரு. இதுனாடா ஏதோ ஜூஸ் மாதிரி போகுது. ஒரு வேளை எடுத்து குடிக்கலாமா என்னன்னு தெரியல. வானாங்க. அப்புறம் தாத்தா அதில் கூட எதனா கலந்து வச்சுருப்பாரு. அப்புறம் நாம் இங்கே பிட்டாயிருவோம். சரி ஓகே, அதாவது தாண்டி வந்தாச்சுங்க. எப்படியோ என்னடா பள்ளம், அப்பாடி எப்படி கீழே குதிச்சாச்சு. என்னடா இது இன்னும் ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்குது. ஐயோ போச்சுடா, எங்கே கூட்டுன்னு போதுனே தெரியல. ஐயோ நாங்கள் எந்த சுற்றுது. அப்பா தலை வேறு இருக்கிறாளுக்கு இருக்கு. ஐயா யார் நேரம் காப்பாற்றுக்க. ஓகே, நாமளே எழுந்தாச்சு. எப்படியோ தாத்தாவோட வீடு எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. அப்பா செம்ம இதாக இருக்குது. அப்பா எவ்வளோ வந்தாலும் தப்பிக்கவே கூடாதுன்ட்டு வீடை நல்லா பார்த்து டிசைன் பண்ணியிருக்காரு. என்னடா இது புதுசாக இருக்குது. நமக்காக பிஸ்கெட் வச்சுருக்காங்களே. அப்பா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்றதா என்னன்னு தெரியல. சரி ஓகே சாப்பிடுவோம், நமக்கு தானே வச்சுருக்காங்க. ஆஹா என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா பிஸ்கட் இது, தின்னோடனே பெருசாகிட்டா. ஐயோ என்னன்னே தெரியல. ஐயோ குட்டியாக இருந்ததுன்னா இவ்வளோ பெருசாகிட்டுனே. சரி ஓகேக்கா. ஓ ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு நமக்கு இந்த பவர் கிடச்சிருக்கா. சரி ஓகேக்கா, அப்போ நல்லா தான் இருக்குது இந்த பவரோ. அப்படியே கரெக்டாக ஜப்படி போக வேண்டியதான். அதில் நம்மளுக்கு ஒரு ஸ்பீடும் ஒரு பவர் கிடச்சிருக்குங்க. 2 பவர் கிடச்சிருக்குங்க. சரி ஓகே, இந்த பவர் லாஸ்ட் இயர் இருந்தால் தாத்தாவை பெரட்டை அடிக்க வேண்டியதான். ஏன்னா தாத்தா நம்மளோட சின்னசாக இருப்பார். ஓகே, இந்த பவர் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி ஓகேங்க, அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு அடிக்கிறேன். என்னடா ஆட்டோமேட்டிக்காக சின்னசாகிடுச்சு. ஐயோ இந்த பவரை வச்சு தாத்தாவை போட்டு தள்ளலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. சரி ஓகேங்க, நமக்கு நம்ம ஐட்டே போதும். நமக்கு இந்த ஐட்டே கரெக்டாக தாங்க இருக்குது. அதிகமாக வளர்ந்து கட்டுறனா இருந்தாவும் சரியில்லை. சரி ஓகே, இப்போ நான் பண்ணேன்னு தெரியல. ஓகே, இது ஜம்ப் பண்ணி போட மாட்டேன் இருக்குது. ஓகே, இது வேறு கட்டை உடஞ்சிருக்கு. ஐயோ உடஞ்சி உழுது போச்சு. இப்போ என்ன பண்ணுறது. ஐயோ தாண்டிடலான்னு பார்த்தங்க. ஆனால் கீழே உழுது போயிட்டு ஒரு கொஞ்சம் இதால. சரி ஓகே, திரும்ப எழுந்து போக வேண்டியதுதான். இந்த முறை கரெக்டாக போய் அவனுக்கு அப்படியே கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணோம். அப்போ அப்படியே வந்துட்டோம். இப்போ ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி அப்படியே கரெக்டாக ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, எப்படியே ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே அப்படியே எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்னடா இது கோல்டனா? நான் கோல்டன் ஏதாவது இருக்குது. சரி ஓகே இருங்க போய் பார்ப்பாங்க என்ன தான் இருக்குது. கோல்டு ஃப்ரீயாக தராங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, அப்போ எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி விற்று பெரியால் ஆயிர வேண்டியதான். சரி ஓகேங்க, இதோ முன்னாடி தான் இருக்குது கோல்டு கலரில். என்ன இடமே தெரியல. அப்புறம் அந்த கோல்டு இடக்கிற போது எதனா வந்து நம்மளை அடித்து காலி பண்ணுற போது. ஐயோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க போனோம். தன்னண்ணா ஓகே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு ஓடுறா வேகம். என்னடா இது கோல்டு எடுத்தா என்னடா 8 கால் பூச்சில் யாரோ வராங்க. ஓ தாத்தாவா, தாத்தா விட்டுருக்கா. ஜஸ்ட் பிஸ்கு எல்லாரும் கீழே விழுந்து போயிட்டுப்போம். இப்போ இந்த தாத்தாவை போட்டு தள்ளு மாட்டேன் இருக்கு. ஐயோ இது வேறு இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. தாத்தா என்ன விட்டுருக்கோம் தாத்தா. ஐயோ எங்க அந்த காலில் மாட்டிக்கணுங்க. அதனால தான் நான் பீஸாக போயிட்டேன். அடைச்ச பரவாயில்லையே, தாத்தா வச்சுருக்கிற ரோபோ மிஷின் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு. ஓகே, இதை எப்படியோ சீக்கிரம் காலி பண்ணியாகணுங்க. இல்லைன்னா இது நம்மள போட்டு தள்ளினே இருக்கோம். நம்மளால அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க எழுத்து சீக்கிரமாக குறையுது. ஏய் தாத்தா முடிஞ்சா இறக்கி வந்து ஒட்டி வந்து அடிச்சுப்பாரு. ஐயோ மேலே மிஷினில் உட்காந்து சீனா போடுறாயோ கெழுத்து பையில வாயா வெளியா வா தாத்தா வா. ஐயோ பாட்டு பாடுறாளிகளும் நம்மளும் போட்டு தள்ளி போட்டாரே. சரி ஓகேங்க, இந்த முறையும் நாம் ட்ரை பண்ணணும். இந்த யமனா இல்லை அந்த செத்து போன தாத்தாவான்ட்டு இன்னைக்கு பார்த்துட்றான்டா. டேய் தாத்தா ஐயோ அடிச்சு போட்டாரு. தாத்தா தாத்தா இது மாதிரி பேராட்டு அடிக்கிறீங்க. இரு தாத்தா உன்னை இந்த முறை போட்டு முடிக்கிறேன். ஓகே
தாத்தா செத்து போயிட்டாரு. தாத்தா தாத்தா எங்கே போகிறீங்க? மண்ணுக்குள்ள எங்கே போகிறீங்க? ஓகே, தாத்தா மண்ணுக்குள்ளே போய் அப்படியே வெடிஞ்சு போயிட்டாரு. சரி ஓகேங்க, இப்போ நாம் இந்த வழியாக தான் போன மாட்டோம் இருக்கு. ஓகே, இதோட நாம் என் பண்ண போய்கிறோம். ஒரே ஜாலினா ஜும்கானா. யார் அது? பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு. ஆமா தாத்தா தான். இப்பதான் நான் போட்டு தரேன் தாத்தாவை. அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? தாத்தா 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 என்னடா தாத்தா இந்த வாக்கு வர்றாரு? ஐயோ ஐயோ, சிறான ஹைட்டா இருக்காரு. ஒட்டா கடிச்சு திருட்டு வராரு இருக்கு. தாத்தா ஐயா தாத்தா, மூக்குல 4 முட்டி இருக்கு. ஷேவ் பண்ணுறப்போ கரெக்டாக ஷேவ் பண்ணலையா தாத்தா? வேணா நான் ஷேவ் பண்ணி விட்றேன் தாத்தா. என்னை விட்டுருக்கு தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? ஐயோ, இவர் வேறு பல்ல போட்டுன்னு வந்துனே இருக்காரு. அப்போ அடி எப்படியோ அங்கேயே நின்ட்டார் தாத்தா. என்னாச்சுன்னு தெரியல. தாத்தா கால் வலிக்குது என்னன்னு தெரியல. தாத்தா என்னாச்சு? தாத்தா தாத்தா தை. ஐயோ, கீழே விழுந்து போயிட்டு. சரி ஓகேங்க, எப்படியும் நம்ம சுற்றிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, தாத்தா இன்னும் அதே இடத்துல தான் நின்று இருக்காரு. என்ன கனவு கண்டான்னு தெரியல. என்னடா இது? ஸ்விம் டு ஃப்ரீடமா? அடே எங்கள் அப்பா, நம்ம நீச்சல் வச்சுட்டு அப்படியே எங்கன்னா ஜாலியாக போயிட்டு இருக்கலாங்க. அவ்வளோதான், இனிமேல் நம்மளோட ஆட்சி தான். ஓகே, இனிமேல் தாத்தா இதுக்கு மேலே வரமாட்டாரு. ஐயோ, என்னங்க கண்ணு ஏதோ பிங்க் கலரில் தெரியுது. ஓ, தண்ணியோட கலரு இந்த கலர் தானா? எடா தண்ணி இது புதுசாக இருக்கு. ஒருவேளை தாத்தா யூரின் பாஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. அதனால தான் இந்த கலரில் இருக்கா என்னன்னு தெரியலங்க. மேலே மட்டும் அப்படியே கரெக்டாக தண்ணி கலரில் இருக்குது. அப்புறம் கீழே போனோம் அப்படியே பிங்க் கலரில் இருக்குங்க. என்ன இளவனே தெரியலைங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான், நம்ம மேலே போயிட்டா முடிஞ்சுக்க. எண்டிங் லைனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போடுங்க. கொஞ்சம் இருந்தால் கீழே உழுது போயிடுறோம். சரி ஓகே, இதோ தாண்டி வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியல. எண்டிங் லைனை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறோம். ஆனால் எண்டிங் லைனே தெரிய மாட்டேதுக்கு. இங்கே பக்கத்தான் தெரிஞ்சிச்சு முன்னே. சரி ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. ஓகே, எப்படியோ நம்ம இடத்த பார்த்தாச்சு. ஃபினிஷிங் லைனை. ஓகே, இதுதான் நானுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நானே தாங்க இது. ஓகேக்கா, இங்கே பார்த்தீங்களா போர்டில் நம்ம வந்து லாஸ்ட் இடத்துல இருக்கோம். 814 செகண்ட்ஸில் நம்ம வின் பண்ணியிருக்கோங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் நல்லா இருந்துக்கும். சரி ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது யாமன். ஓகே, டாட்டா, பை பை மக்களே.